குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்கு ஏமா இவ்ளோ யோசிக்கிற? மா இல்லம்மா, தெய்வான வந்து பார்த்தா ஏதாவது சொல்லுவாமா. என்னால இப்ப தேவையில்லாத பிரச்சனை தான் வருமா. நீங்க இருங்க, நான் வேணா போய் அமுதாவை வேணா கூட்டிட்டு வரேன். என்ன இது? தெய்வானக்கா ரூம்ல இருந்து புனித சத்தம் கேக்குது. அதுவும் என் பேர் சொல்லி பேசுற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? இவங்க 2 பேரும் தெய்வான ரூம்ல என்ன பண்றாங்க? அதுவும் புனிதா என்ன பண்றா? புனிதா இங்க இருக்கிறது ரொம்ப தப்பாச்சு. புனிதா, எடுத்து சொன்னா தெய்வான புரிஞ்சுக்க போறா. அதுக்காக நீ குழந்தைய தூக்காமலே இருந்துருவியா? புனிதா, நீ இவளுக்கு அத்தைமா, அத நீ மறந்துடாத. ஆட, அங்க பாரேன் உன் மருமக உன்னை எப்படி பாக்குறான்னு. கண்ணு, அத்தைய கூப்பிடு, உன்னை தூக்கிக்க சொல்லு. சரிம்மா, நீங்க போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் இவள. சரி, நான் போய் வாஷ் பண்ணிக்கிறேன். ஏய் குட்டி, அத்தை வந்துட்டேன்ல, அழாத. தங்கம், தங்க குட்டி. என்ன தங்கம், அழுகை நிறுத்திட்டீங்க? அத்தை தொட்டு தூக்குனதும் பாப்பாவுக்கு பசியெல்லாம் போயிடுச்சா? என்னங்க, பால் குடிங்க. தெய்வானைக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதா? இதை இப்படியே விடக்கூடாது. புனிதா, தெய்வான 2 பேரும் ராசி ஆகாத வரைக்கும் அவங்கள வச்சு நான் நினைச்சதை சாதிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். திரும்ப தெய்வானையும் புனிதாவும் ஒண்ணு சேர முடியாதபடி ஏதாவது பிரச்சனை பண்ணணும். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன் ரூம்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல. பார்லர் போலான்னு சொன்னியே, போலாமா? நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், போலாமா? என்ன இவ பேச பேச கண்டுக்காமலே இருக்காளே. ஏ அமுதா, உன்னதான். சொல்லி அண்ணி. என்னம்மா, எந்த கோட்டையை பிடிக்க எப்படி கனவு கண்டுட்டு இருக்க? நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், எதுவுமே உன் காதுல விழலையா? நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. பார்லர் போலான்னு சொன்னேன். நீ சொன்னதை கேட்டு நானும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், போலாமா? இப்ப வேண்டாம் யாழினி, நான் உடனே பார்க்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. வேலை இருக்கா? ஐயோ, என்னால முடியாது. எனக்கு வேலை பார்க்குற மூடுலாம் இல்ல. பார்லர் போலாம் வா. வீட்டு வேலை இல்லை யாழினி. தெய்வான அக்கா ரூம்ல புனிதா குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற நீ? புனிதா அக்கா குழந்தையோட விளையாடுறாங்களா? தெய்வான ஒன்னும் சொல்லல. அக்கா அங்க இல்ல, புனிதா மட்டும்தான் இருக்கான். தெய்வான இல்லாதப்போ புனிதா அக்கா பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமா, இந்த தெய்வான எங்க போனா? அக்கா துணி காய போட போயிருக்காங்க. போகும்போது அத்தை ஸ்ரேயாவை பாத்துக்க சொல்லி புனிதாட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? அப்ப தெய்வானிக்கு தெரியாம புனிதா அக்கா இங்க வந்திருக்காங்க. ஆமா, புனிதா வந்ததும் இல்லாம தெய்வான அக்கா கலந்து வச்சிருந்த பால் எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கா. எங்க நீ பாடுபட்டதெல்லாம் வீணா போயிரும் போல இருக்கே. அததான் நானும் யோசிக்கிறேன். இப்படியே விட்டா தெய்வான புனிதா உறவு சுமூகமாயிடும். இப்போ என்ன பண்றது அமுதா? தெய்வான அக்கா கிட்ட போய் உங்களுக்கே தெரியாம புனிதா குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? அக்காக்கு தெரியாம புனிதா குழந்தைய பாத்துக்கிறது முதல்ல அக்கா கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா மட்டும் பத்தாது யாழினி. குழந்தைக்கு பால் கொடுக்கறத வச்சு திரும்ப தெய்வானையும் புனிதாவையும் சேர விடாம ஏதாவது பண்ணணும். நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் அமுதா.
ஒருவேளை நீ நினைக்கிறதுக்கு அகேன்ஸ்டா நடந்தா என்ன பண்ணுவ? முதல்ல தேவானாக்கா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவேன். அப்பதான் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும்.